இந்த ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐ தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு எஸ்ஐ தேர்வில் நாம் எவ்வாறு வெற்றி பெறுவது, அதற்கான பாடத்திட்டம் என்ன, அதை எவ்வாறு எளிதாக நம்ம படிக்கலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டினுடைய கட் ஆஃப் பாருங்க 60.5. அப்ப 60.5 அப்படின்னா 121 வினாக்கள் தேர்வில் சரியாக பதிலளித்திருந்தார். அவர் பிசிக்கல் போயிருப்பாரு, தென் பிசிக்கல்ல 15 நல்ல மார்க் வாங்கியிருந்தார் அப்படின்னா இன்டர்வியூ போயிருப்பாரு, ஃபைனல் ரிசல்ட்ல அவர் பேர் வந்திருக்கும். அப்ப கட்டாயம் 140 வினாவிற்கு 121 வினாவை கடந்த ஆண்டு சரியாக பதிலளித்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஆண்டு அதே 121 இருக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. 125க்கு மேல நம்ம கட்டாயம் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஆண்டு நம்முடைய டார்கெட் எப்படி இருக்கும்னா 125 வினாக்களுக்கு மேல் 140 வினாவிற்கு 125 வினாவிற்கு மேல் சரியாக பதிலளிக்க வேண்டும் என்பதை மைண்ட்ல தெளிவாக நிறுத்தி கொள்ளுங்கள். சரி, நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐ தேர்வில் குறிப்பாக காவல்துறை தேர்வில் வெற்றி பெறணும்னா மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி மட்டும் இருந்தா போதும், ஈஸியா நம்ம பாஸ் ஆயிடலாம். பாருங்க, உங்களுக்கு என்ன 80 + 60. அப்ப இந்த 80 வினாக்கள் நமக்கு ஜிஎஸ் பொது அறிவு. ஸோ இந்த 60 அப்படியே மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியானா இல்லை, உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், ரீசனிங். அப்போ தமிழில் 10, ஆங்கிலத்தில் 10, மேக்ஸில் ஒரு 20, ரீசனிங்கில் ஒரு 20. இந்த மாதிரி நமக்கு பிரிச்சிருக்காங்க. மேக்ஸிமேவும் ரீசனிங் டைப்பு தான், சரிங்களா? அர்த்தமேட்டிக் ரீசனிங் டைப்பு தான் நமக்கு மேக்ஸ் வரப்போகுது. அப்போ எது எப்படி பார்த்தாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 40 வினா. அப்போ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, மிக வேகமாக உங்களுக்கு கணிதம் மற்றும் ரீசனிங் போட தெரிந்தால், மிக எளிதாக வேகமாக ஷார்ட்கட்ல பதில் வர வைக்க தெரிஞ்சா நமக்கு டைம் மிச்சமாகும். அப்ப ஈஸியா நமக்கு அது உதவி செய்யும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த 80 ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த 80 பொது அறிவு வினாவை கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். கடந்த காலங்களில் எல்லாமே பாருங்க சிங்கிள் லைன் கொஸ்டினா இருந்தது, அதனால நம்ம ரீட் பண்ணும்போதே ஆன்சர் வந்தது. ஆனால் கடந்த தேர்வுகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், அசெஷன் அண்ட் ரீசன், கூற்று காரணம் கேள்வி, பொறுத்து கேள்வியை அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்ப முறையான பயிற்சி, தெளிவான பயிற்சி இல்லை என்றால் உங்களுக்கு பார்த்ததுமே ஆன்சர் வராது. எஸ்ஐ தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்பது, நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. பொது அறிவும் முக்கியம், தமிழ் ஆங்கிலமும் முக்கியம், மேக்ஸ் ரீசனிங்கும் முக்கியம், அதே மாதிரி கன்வென்ஷனல் ஜிகேவும் முக்கியம். எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எதை விட்டாலும் பாருங்க என்ன பிரச்சனை, 140க்கு 125 வினாக்களுக்கு மேல் நம்ம சரியாக பதிலளிக்க வேண்டும். அப்ப நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கும் ஒரு 5லிருந்து 10 வினாக்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5லிருந்து 10 கேள்விக்கு தவறு செய்வதை போல் நாம் தயாராகி இருக்க வேண்டும், சரிங்களா? அப்ப நம்ம மேக்சிமம் நம்ம தப்பு பண்றது என்பது 5லிருந்து 10 வினாக்கள் மட்டுமே, சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, நாம் எளிதாக வெற்றி பெறுவதற்காக நாம் 30 தேர்வுகள் அடங்கிய ஒரு தேர்வு தொடரை அறிவித்திருக்கிறோம். அப்ப இந்த தேர்வு தொடருடைய சிறப்பம்சம் என்பது, இந்த 30 தேர்வுகளுக்குமான வகுப்புகள் உங்களுக்கு இலவசமாக ஆன்லைன்ல தினந்தோறும் எடுக்கப்படும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து முதல் தேர்வினுடைய பாடத்திட்டங்கள் இலவசமாக ஆன்லைன்ல மாலை 5:30 மணியிலிருந்து 8 மணி வரை தெளிவாக உங்களுக்கு எடுத்து தரப்படும். அப்ப பாருங்க, டெஸ்ட் சீரீஸுக்கு வகுப்பு முதல் முறையாக தமிழ்நாட்டில் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் முழுமையாக சரி செய்து தரப்படும். அப்போ இந்த கிளாஸ் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க,
டெஸ்ட்டை எழுதுறீங்க, டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷனை தெளிவாக அட்டன் பண்ணுறீங்க, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்குறீங்க, அதை சரி செய்து கொள்கிறீர்கள். இது எல்லாமே நமக்கு எவ்வளவு நாளையில் முடியணும் அப்படின்னா அதிகபட்சம் 90 நாளையில் முடியணும். ஏன்னா நம்ம சிலபஸ் பாருங்கள், பொது அறிவு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொது அறிவுக்குள்ளே எதையெல்லாம் எடுத்துக்கொள்வது? அப்போ பொது அறிவுன்னு வரும்போது கடந்த காலங்களில் என்ன, சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு 35 வினாக்கள். அப்போ 6th to 12th சயின்ஸ் படிக்கணும், 6th to 12th சோசியல் சயின்ஸ் படிக்கணும், தமிழ் 6th to 10th, அதே மாதிரி ஆங்கிலம் படிக்கணும். இது என்னன்னா 6th to 10th புக்கை நம்ம தரவாக தெளிவாக படிச்சுட்டு +1 +2 வரும்போது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியுமா முக்கியமான வினாக்கள், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலேயும் தாராளமாக நம்மால் 125 வினாக்களுக்கு மேல் சரியாக பதில் அளிக்க முடியும். சரி, அப்போ இந்த தேர்வு தொடர் பாருங்க, எஸ்ஐ தேர்வு முழு பாடத்திட்டத்திற்கான இலவச ஆன்லைன் வகுப்புகள் தினம்தோறும் நடத்தப்படும். இந்த இலவச ஆன்லைன் வகுப்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த வகுப்பில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தினந்தோறும் ஆன்லைன் வகுப்பிற்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். சரிங்களா? பாருங்க, மொத்தம் 30 தேர்வுகளை கொண்டது. ஸோ புக் வைஸ் இருக்கும். 6th புக்கை 4 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்போம், 7th புக்கை 4 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்போம், 8th புக்கு 5 தேர்வுகள், 9th புக்கு ஒரு 6 தேர்வுகள், 10th புக்கு 6 தேர்வுகள். இந்த தேர்வுகளுக்குள்ளேயும் +1 +2 புக்கினுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக் கொஸ்டின்ஸு, முக்கியமானது எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருப்போம். சரி, மொத்தம் பாருங்கள், ஏறக்குறைய உங்களுக்கு 4200 வினாக்கள் வழங்கப்படும். அப்போ இந்த டேபிள் களம் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு எந்தெந்த பாடத்திலிருந்து எவ்வளவு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பட்டியலிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ முழுக்க கடந்த ஆண்டினுடைய 2022 2023 தேர்வுகளில் எஸ்ஐ தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் எந்தெந்த பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது இங்கே பட்டியலிட்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மாணவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்கடுத்தபடியாக இந்த தேர்வு தொடருடைய சிறப்பம்சம் பாருங்க, எஸ்ஐ தேர்வுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். 6லிருந்து 12ஆம் வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கணிதம் உளவியல் பகுதிகள் நடப்பு நிகழ்வுகள் பாருங்க, கணிதம் உளவியல் நடப்பு நிகழ்வுகள் பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே தேர்வு நடக்கும். வினாக்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு தேர்வும் 140 வினாக்கள். நான் சொன்னேன் இல்லையா, 80-60 இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அதில் கட்டாயம் பாருங்க, 10 தமிழ் இருக்கும், 10 ஆங்கில வினாக்கள் கட்டாயம் இருக்கும். தேர்வுகள் பாருங்க, நம் பட்டியலிடப்பட்டிருக்கூடிய தேதியில் மதியம் 1:30 மணிக்கு தேர்வு ஆரம்பமாகும். 2.5 மணி நேரம் தேர்வு. அப்போ 1:30லிருந்து 4 மணி வரை தேர்வு நடைபெறும். அதுக்கடுத்து 4 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த 140 கேள்விகளுக்கும் லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வழங்கப்படும். சும்மா வந்து ஆன்சரை கொடுத்து அனுப்ப மாட்டோம். ஒவ்வொரு வினாவிற்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வழங்கப்படும். உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு அதை சரி செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஒவ்வொரு தேர்விற்கும் தர வரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இது அதிகாரப்பூர்வ தேதியின் மாறுதலுக்கு உட்பட்டது. ஒருவேளை நமக்கு எக்ஸாம் டேட் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாலும் டைம் டேபிளில் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி போனாலும் கூடுதலாக தேர்வுகள் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரப்படும். சரிங்களா? கட்டாயம் அதிகப்படுத்தி கொடுப்போம். அதற்கு தனியாக ஃபீஸ் கிடையாது. பாருங்க, முதல் தேர்விற்கான பாடத்திட்டம் பாருங்க. முதல் தேர்வு ஹிஸ்டரியில் 6th வரலாறு, 6th குடிமியியல், 6th ஜியாகிரபி, 6th பிசிக்ஸ், 6th கெமிஸ்ட்ரி, 6th பயாலஜி. அதுக்கடுத்து 11th புக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 11th ஹிஸ்டரி புக்கில் முதல் 10 பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரி வினா, புத்தக பின் வினாக்கள், உங்களுக்கு தெரியுமா மட்டும் இருந்து கேள்விகள் வரும். அதே மாதிரி மேக்ஸ், எல்லா தேர்வுகளையும் மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜி இருக்கும். அதற்கடுத்து தமிழ் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கும். நடப்பு நிகழ்வுகளும் நம்ம கொடுத்துருப்போம். இதே மாதிரி பாருங்க, மொத்தம்
30 தேர்வுகளுக்கும் உங்களுக்கு தெளிவான அட்டவணை இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இது அவைலபிளாக இருக்கு. மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஒருவேளை நீங்க ஜாயின் பண்ணல, நான் வீட்டில இருந்தே படிக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த டைம் டேபிளை பேஸா வச்சு அந்தந்த நாளைக்குள்ள தெளிவாக இந்த பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட் முடித்ததற்கு பிறகு யூடியூப்ல இலவசமாக அந்த தேர்விற்கான டிஸ்கஷனை ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த தேர்வினுடைய சிறப்பம்சம் அப்படின்றது பாருங்க, இந்த தேர்வுத்துடைய சிறப்பம்சம் என்பது பாருங்க, இந்த ஒவ்வொரு தேர்விற்குமான பாடத்திட்டம் தினம்தோறும் உங்களுக்கு இலவசமாக நடத்தி தரப்படும். ஆர்வமுள்ள மாணவர்கள் தெளிவாக நீங்கள் லைவ் கிளாஸை அட்டன் பண்ணிக்கிறலாம். உடைய சந்தேகங்கள் முழுமையாக தீர்த்து வைக்கப்படும். சரிங்களா? பாருங்க, 30 தேர்வுகளுக்கும் தெளிவாக பாடத்திட்டங்கள் உங்களுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி பாருங்க, இந்த தேர்வு முடிந்ததற்கு பிறகு லாஸ்ட்டாக பாருங்க, உங்களுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் புக், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், 7th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ரிவிஷன், 8th ரிவிஷன், 9th ரிவிஷன், 10th ரிவிஷன் சொல்லிட்டு ஏறக்குறைய 5 ரிவிஷன் டெஸ்ட் உள்ளேயே வைப்போம் நம்ம. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க முழு மாதிரி தேர்வு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 6th to 12th புக் சயின்ஸ் புக்கினுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் கொஸ்டினுக்கு மட்டும் தனியாக ஒரு தேர்வு வைத்திருக்கிறோம். அதே மாதிரி 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் முக்கிய பகுதிக்கும் ஒரு கேள்வி ஒரு வினா தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 3 முழுமையான தேர்வு. இந்த 3 முழுமையான தேர்வு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு உங்களுக்கு வைக்கப்படும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 80 + 60 ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் சைக்காலஜி இருக்கும். அதுமாதிரி பேப்பர் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி. அப்போ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்வுகள் மட்டும் மொத்தம் உங்களுக்கு 3 முழுமையான தேர்வுகள் நடத்தி தரப்படும். ஸோ இந்த டைம் டேபிள் என்பது ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 22, 2025 வரைக்கும் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை சரிங்களா அதிகாரப்பூர்வ தேர்வு முன்னையே அறிவிக்கப்பட்டால் இந்த டைம் டேபிளில் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை இந்த ஜூலை 22க்கு அப்புறம் ஆகஸ்டுக்கு தேர்வு போனால் நீங்கள் தேர்வு எழுதும் வரை கூடுதலான தேர்வு உங்களுக்கு நடத்தி தரப்படும். சரிங்களா? அப்போ நம்முடைய எஸ்ஐ தேர்விற்கான இலவச வகுப்பு என்பது இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது. சரிங்களா? அந்த இலவச வகுப்பில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு உங்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முழுமையாக கற்றுக்கொண்டு இந்த ஆண்டு எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெறுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.